இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கை பொருளாதார ரீதியாக பெருமளவில் முன்னேறிவிட முடியாது என்பதுதான் என்னுடைய சிங்கள இனவெறியையும் மதவெறியையும் முதலீடாக வைத்துக்கொண்டு அவர்கள் செயல்படுகின்ற வரைக்கும் அவர்களால் ஒரு பொழுதும் நடுநிலையாகவும் இருக்க முடியாது. அதே நேரத்திலே இந்த நாட்டினுடைய இந்த தாக்குதல் நடத்தியது அமெரிக்கா. அந்த அமெரிக்காவினுடைய எதிரியாக இருக்கக்கூடிய ஈரானுக்கு இவர்கள் உதவி செய்ய முற்பட்டது என்பதும் ஏதோ ஒரு வகையிலே இவர்கள் இந்த பூகோள ஆதிக்க இந்த போட்டிக்குள் இவர்கள் சிக்கொண்டு விட்டார்கள். அப்போ இந்த நடுநிலையான இருக்கக்கூடிய ஒரு சூழலை தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கும் தமிழர்களோடு சேர்ந்து அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த நாடு உருப்பட வேண்டும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை 2015ஆம் ஆண்டிலே திட்ட தெளிவாக சொல்லி இருக்கிறது இது ஒரு மிக கொடூரமான சட்டம், இது அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இலங்கை அரசாங்கமும் வாக்குறுதி அளித்திருக்கிறது இந்த சட்டத்தை தாங்கள் நீக்குவோம் என்று சொல்லி பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் என்ற பெயரிலே மீண்டும் ஒரு புதிய பெயரிலே அதே கொடூரமான சட்டத்தை கொண்டு வருவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதை நாங்கள் முற்றாக எதிர்க்கிறோம். மக்களும் அதை எதிர்க்க வேண்டும். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு காலச்சக்கரத்தினுடைய நேர்காணல் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் மீண்டுமாக சந்தித்திருக்கின்றோம். இன்றைய நாளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரோடு நாங்கள் நிறைய விடயங்களை பேசப் போகின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். இன்றைய நாளில் குறிப்பாக சொல்ல போனால் இப்பொழுது 3ஆம் உலக யுத்தம் என்று சொல்லி வர்ணிக்கப்படக்கூடிய ஈரானுக்கும் அதே போல இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு பூகோள அரசியலில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்களும் தமிழர் பிரதேசங்களில் தமிழர் தாய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நிலையான தீர்வு வேண்டும் என்று சொன்னால் பூகோள ரீதியான ஒரு அரசியல் இல்லைனால் பூகோள ரீதியாக பேச்சுவார்த்தை நடத்தித்தான் நாங்கள் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வருவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த ஒரு யுத்தத்தை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? என்னை பொறுத்தவரையில் யுத்தம் என்பது கொடுமையானது. அதில் பாதிக்கப்படுபவர்கள் அப்பாவி மக்களும் பெண்களும் குழந்தைகளும் தான் மோசமாக பாதிக்கப்படுவார்கள். நாங்களும் யுத்தத்தினால் மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையிலே ஒரு அமைதி ஏற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதே வேளையிலே இங்கே நடைபெறுகிற யுத்தம் என்பது முழுக்க முழுக்க உலக ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கென்று பல காரணங்களை சொன்னாலும் கூட இது உலக ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கான இந்த ஒரு போட்டியாகத்தான் இது நடைபெறுகிறது. இப்போ இந்த இடத்தில் அவர்கள் இப்போ ஒவ்வொரு தரப்புகளும் ஒவ்வொரு நாடுகளும் தங்களோடு அனுபவத்தில் நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதில் நாடுகள் என்று வருகிற பொழுது நாட்டில் உள்ள மக்களும் தங்கள் பின்னால் நிற்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அப்போ அந்த வகையிலே இலங்கை ஒரு ஐநாவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாடு என்று வருகிற பொழுது இலங்கையும் தங்களுக்கு பின்னால் நிற்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அமெரிக்காவுக்கும், ஈரான் தனக்கு பின்னால் நிற்க வேண்டும் அல்லது ஈரானோடு இருக்கக்கூடிய சீனா ரஷ்யா போன்ற தரப்புகளோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் அவர்களுக்கு இருக்கும். இந்த இடத்திலே நாங்கள் எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த நாட்டில் அடிமைகள். 520 ஆண்டுகளாக நாங்கள் அடிமைகளாகத்தான் வாழ்கிறோம். நாங்கள் எங்களை ஆண்டு வந்த எங்களுடைய ஆட்சி உரிமை பறிக்கப்பட்டு எங்களுடைய இறையாண்மை மறுக்கப்பட்டு சுயநிர்ணய உரிமை மறுக்கப்பட்டு நாங்கள் அந்நியர்களுக்கும் இப்பொழுது சிங்கள பேரினவாதிகளுக்கும் அடிமைகளாகத்தான் எங்களுடைய தேசம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த சந்தர்ப்பத்திலே அடிமைகள் ஒரு அடிமை தேசம் எங்களுடைய விடுதலையை குறியாக கொண்டு செயல்பட வேண்டுமே தவிர இந்த தரப்புகளுக்கு இடையில் எந்த ஒரு தரப்போடு நாங்கள் எங்களுடைய அடையாளப்படுத்திக் கொள்வது என்பது பொருத்தமான ஒரு விடயமாக இருக்க முடியாது. அப்போ இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் சிந்திக்க வேண்டிய செயல்படுத்த வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் எங்களுடைய அரசியல் விடுதலை தொடர்பாக ஒரு தெளிவான நிலைப்பாட்டோடு அந்த நிலைப்பாடுகளை விட்டு கொடுக்காமல் உறுதியாக நாங்கள் பயணித்து கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு பயணிக்கின்ற பொழுது ஏதோ ஒரு இடத்திலே தமிழர்களுடைய தேசத்தை பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவை ஒன்று ஏற்படுகின்ற பொழுது இந்த தரப்புகளால் எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஒன்றை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் என்பது மிக முக்கியமானது. அந்த எங்களுடைய கொள்கை நிலப்பாடுகளை கிஞ்சித்தும் விட்டு கொடுக்காமல் உறுதியாக பயணிப்பது என்பதுதான் இப்பொழுது நாங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்பது என்னுடைய கருத்து.
அதே போல இந்த யுத்தத்தின் காரணமாக பல நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கை எந்த பிரச்சனை வந்தாலும் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய நாடு. இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் மீண்டுமாக இந்த எண்ணெய் தட்டுப்பாடு இருக்கிறது. அண்மையில் கூட யாழ்ப்பாணத்தில் தெரியும், பெட்ரோலுக்கும் கேஸுக்கும் அதே போல மண்ணெண்ணெய்க்கும் லைன்லேயே நிற்கிறார்கள் மக்கள். எனவே இப்படியான சந்தர்ப்பத்தில் எதிர்காலத்திலும் இப்படியான பிரச்சனைகள் வந்தால் மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். அதிலும் தமிழ் மக்கள் அதிகமாக பாதிக்கப்படும். எல்லா பக்கத்தாலும் தமிழ் மக்களுக்கு அடி விழுந்து கொண்டே இருக்கிறது. இவ்வாறான பிரச்சனைகள் மீண்டு வருகின்ற பொழுது இன்னும் ஒரு பிரச்சனை. இவ்வாறான பிரச்சனைகளை எப்படி நாங்கள் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பது. அப்ப இப்பொழுது நடந்து கொடுக்கிற யுத்தம், இந்த சர்வதேச கடல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பதனால் எரிபொருள் வருகைகள் நின்று போயிருக்கிற நிலைமையிலே அல்லது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிற நிலைமையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி என்பது அது ஒரு வித்தியாசமானதாக இருந்தாலும் இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கை பொருளாதார ரீதியாக பெருமளவில் முன்னேறிவிட முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதற்கு காரணம், அவர்கள் இந்த நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் மிக்க ஒரு பொருளாதார சக்தியாக இருக்கக்கூடிய, ஆற்றல் ஆளுமை மிக்க ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை புறக்கணித்து அவர்களை இரண்டாந்திர பிரஜைகளாக வைத்துக்கொண்டு, அவர்களை அடிமைகளாக வைத்துக்கொண்டு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பலாம் என்று நினைத்தால் அது ஒரு அடிமுட்டாள்தனம். அதிலும் பௌத்த சிங்கள இனவெறியையும் மதவெறியையும் முதலீடாக வைத்துக்கொண்டு அவர்கள் செயல்படுகின்ற வரைக்கும் அவர்களால் ஒரு பொழுதும் நடுநிலையாகவும் இருக்க முடியாது. அதே நேரத்திலே இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவும் முடியாது. இப்போ இன்று கூட ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடி சூழலிலே அவர்கள் இந்த போர் ஒருங்கோ நடைபெற்றாலும் இலங்கை அந்த போருக்குள் ஏதோ ஒரு வகையில் இழுக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் கப்பல் இலங்கை கடற்பரப்புக்கு அண்மையிலே வந்ததும், அந்த கப்பல் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டதும், அந்த தாக்குதல் நடத்தியது அமெரிக்கா. அந்த அமெரிக்காவினுடைய எதிரியாக இருக்கக்கூடிய ஈரானுக்கு இவர்கள் உதவி செய்ய முற்பட்டது என்பதும் ஏதோ ஒரு வகையிலே இவர்கள் இந்த பூகோள ஆதிக்க இந்த போட்டிக்குள் இவர்கள் சிக்கொண்டு விட்டார்கள். அப்போ அப்படி ஒரு இயல்பாக ஒரு சூழல் ஒன்று ஏற்படுகிற பொழுது விரும்பாமலோ அங்கே ஒரு பாதிப்பு ஒன்றுக்கு அவர்கள் முகம் கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். மறுபக்கத்திலே இனவெறியையும் மதவெறியையும் முதலீடாக வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது இந்த அரசுக்கு தமிழர்களுடைய ஆதரவு ஒரு பொழுதுமே கிடைக்கப் போவதில்லை. அதே நேரத்திலே இவர்களுடைய மதவெறியும் இனவெறியும் இந்தியாவுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் இன்று இருக்கக்கூடிய சீனாவோடு செல்லக்கூடிய ஒரு மனநிலை தான் இவர்களுக்கு இயல்பாக இருக்கும். இன்று பொருளாதாரம் வீழ்ந்திருக்கிற காரணத்தினாலே அதிலிருந்து மீண்டெழுவதற்கு இந்தியாவினுடைய காலடியிலும் மேற்கு நாடுகளுடைய காலடியிலும் இவர்கள் நின்றாலும் கூட இவர்களுடைய பொருளாதாரம் சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவுக்கு கட்டியிருப்ப முடியாது. அப்படி ஒரு நிலைமையை நோக்கி முன்னேற வலிக்கிட்டால் நிச்சயமாக இவர்கள் சீனா பக்கம் தான் செல்வார்கள். அப்போ அது மீண்டும் நாட்டிலே குழப்பங்களை ஏற்படுத்தும், ஒரு ஸ்திரமற்ற நிலைமையை உருவாக்கும். மீண்டும் அது பொருளாதார வீழ்ச்சிக்கு தான் இட்டு செல்லும். அப்போ இவர்கள் ஏன் சீனாவின் பக்கம் செல்ல வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் இவருடைய இனவாத மதவாத சிந்தனை. இந்த நாடு ஒரு சிங்கள பௌத்த நாடு, சிங்கள பௌத்தர்களுக்கு மட்டும் சொந்தமானது. இந்த நாட்டை இருந்து தமிழர்களை அப்புறப்படுத்த வேண்டும், அவர்களுடைய அடையாளங்களை அழிக்க வேண்டும், முஸ்லீம்களுடைய அடையாளங்களை அழிக்க வேண்டும் என்று ஒரு சித்தாந்தம் அவர்களுடைய அடிமனதில் இருக்கிற பொழுது அவர்கள் அந்த நோக்கத்தை அடைந்து கொள்வதற்கு ஒத்துழைக்கக்கூடிய தரப்புகளோடு நெருங்கி செல்லுகிற ஒரு அணுகுமுறை தான் அவர்களிடம் இருக்கும். அது இலங்கைக்கு மீண்டும் நெருக்கடியை கொடுத்து கொண்டு தான் இருக்கும். இந்த பூகோள ஆதிக்க போட்டி அந்த இடத்திலே தான் அவர்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கும். ஆகவே இந்த நெருக்கடிகளில் இருந்து விடுபட வேண்டுமாக இருந்தால் என்னை பொறுத்தவரையிலே அவர்கள் இந்த மதவாத இலங்கையை ஒரு மதசார்பற்ற ஒரு நாடாகவும் இனவாதமற்ற ஒரு நாடாகவும் இணைய தேசங்களை மதித்து சமத்துவமாக அங்கீகரிக்கிற சட்டபூர்வமாக அங்கீகரிக்கிற ஒரு நிலைமை ஒன்று ஏற்படுகிற பொழுது அந்த இலங்கையை பௌத்த சிங்களம் ஆக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக இவர்கள் ஒரு தரப்பை நோக்கி ஓடுகின்ற செயல்பாடுகளை கட்டுப்படுத்தி உண்மையான ஒரு நடுநிலையான இருக்கக்கூடிய ஒரு சூழலை தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கும் தமிழர்களோடு சேர்ந்து அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த நாடு உருப்பட முடியுமே தவிர இந்த போர் வந்திருக்காவிட்டாலும் கூட இந்த நாட்டினால் பொருளாதார ரீதியாக முன்னேறி விட முடியும் என்று நினைப்பது அது நடக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. இப்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய அரசியல் தேர்தல் மேடைகளில் சொன்ன விடயம் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நாங்கள் நீக்கப் போகிறோம் என்று சொல்லி, ஆனால் பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு பதிலாக அரசாங்கத்தை பாதுகாக்கக்கூடிய தடைச்சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதன் மூலமாக பல பாதிப்புகள் இருக்கிறது. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா இல்லைன்னு சொன்னால்? இல்லை, நாங்கள் தொடர்ச்சியாக கடந்த பல தசாப்தங்களாக நாங்கள் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை எதிர்த்து வந்திருக்கிறோம்.
குறிப்பாக 2009 யுத்தம் முடிவடைந்த பின்னர் நாங்கள் வீதிகளிலே நின்று போராடுகின்ற சந்தர்ப்பங்களில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு செல்லுகின்ற பொழுது, கொழும்பில் உள்ள ராஜதந்திரிகளை சந்திக்கின்ற பொழுது, அல்லது வெளிநாடுகளுக்கு சென்று வெளிநாட்டு அமைச்சுகளில் இருக்கக்கூடிய ராஜதந்திரிகளை சந்திக்கின்ற பொழுதும் எங்களுடைய தொடர்ச்சியான கோரிக்கை என்பது இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை 2015 திட்ட தெளிவாக சொல்லி இருக்கிறது இது ஒரு மிக கொடூரமான சட்டம், இது அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி. இலங்கை அரசாங்கமும் வாக்குறுதி அளித்திருக்கிறது இந்த சட்டத்தை தாங்கள் நீக்குவோம் என்று சொல்லி இந்நிலைப்பாட்டில் சர்வதேச சமூகம் உறுதியாக இருக்கிறது. நாங்கள் தொடர்ச்சியாக அந்த நிலைப்பாட்டை வலியுறுத்தி வருகிறோம். இது ஒரு மோசமான ஒரு சட்டம் என்று சொல்லுகிற பொழுது அந்த கொடூரமான சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களும் அது ஒரு நீதிக்கு புறம்பான ஒரு கைதும், நீதிக்கு புறம்பான விசாரணைகளும், நீதிக்கு புறம்பான தீர்ப்புகளும் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதன் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும், தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. தொடர்ச்சியாக எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னமல அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் இந்த கருத்துக்களை நாங்கள் வலியுறுத்தி கொண்டே வருகிறோம். அதே நேரத்திலே இன்று யுத்தம் முடிவுற்றிருக்கிற ஒரு சூழலிலே சாதாரண சட்டங்களின் கீழ் இந்த ஏதாவது ஒரு குழப்பங்கள் கிளர்ச்சிகள் உருவாகும் என்று சொன்னால் அதனை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு சட்ட ஏற்பாடுகள் இருக்கிறது. அந்த சட்டங்களை பயன்படுத்தி அதனை கட்டுப்படுத்த முடியும். அவ்வாறு இருக்கிற பொழுது பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் என்ற பெயரிலே மீண்டும் ஒரு புதிய பெயரிலே அதே கொடூரமான சட்டத்தை கொண்டு வருவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதை நாங்கள் முற்றாக எதிர்க்கிறோம். மக்களும் அதை எதிர்க்க வேண்டும் என்பது என்ற அடிப்படையிலே நாங்கள் கருத்துருவாக்கங்களை செய்கின்றோம். நான் நினைக்கிறேன் ஏனைய கட்சிகளும் தமிழ் கட்சிகளும் அந்த சட்டங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அதனை எதிர்க்கிறார்கள். அதே போல இப்பொழுது அண்மை காலமாக எரிபொருளுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் எரிபொருள் கையிருப்பில் இருப்பதாக அரசாங்கம் கூறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் எரிபொருள் கையிருப்பில் இருந்தால் எதற்காக இந்த எரிபொருள் விலையை அவர்கள் அதிகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பலத்த கேள்வி எல்லோர் மத்தியிலும் இருக்கிறது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? இப்போ எரிபொருள் கையிருப்பில் இல்லை என்று சொன்னால் கூட இந்த எரிபொருளின் விலையை அதிகரித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் இது வாங்கப்பட்ட விலை ஒரு விலைக்கு வாங்கி அது களஞ்சியத்தில் இருக்கிறது. களஞ்சியத்தில் இருக்கிற அந்த எரிபொருளுக்கு வெளியேற்றம் செய்ய வேண்டிய எந்த விதமான துவைப்பாடுகளும் இல்லை. ஆனால் இவர்களும் கடந்த அரசாங்கங்களைப் போலவே நாட்டு மக்களை நெருக்கடிக்குள் தள்ளி அவர்களிடமிருந்து இவ்வாறான விலை உயர்வுகள் மூலமாக அவர்களுடைய வருமானத்தை சுரண்டி அரசியல் இருப்பவர்கள் சோகங்களை அனுபவித்துக் கொள்வதற்காகத்தான் அது செய்யப்படுகிறதே தவிர இது மக்களுடைய தேவைகளுக்காக செய்யப்படுகிற ஒரு காரியம் அல்ல. அதேவேளை இந்த பொருளாதார நெருக்கடியான காலகட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அதாவது தமிழர் சார்ந்த நலன்களில் அதிகமாக அக்கறை கொள்ளக்கூடிய கட்சி என்ற வகையில் நீங்க இப்படியான பிரச்சனைகளுக்கு மத்தியில் உங்களுடைய கட்சி சார்ந்த நிலைப்பாட்டை எப்படி கொண்டு போக போறீர்கள்? எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் மக்கள் மட்டத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் முன்னெடுத்து வருகின்ற விடயம், எங்களுடைய மக்கள் இந்த பொருளாதார ரீதியான நெருக்கடிகளிலிருந்து விடுபட்டு பாதுகாப்பாகவும் கௌரவமாகவும் சமத்துவமாகவும் வாழ வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு நிலையான அரசியல் தீர்வெட்டப்பட வேண்டும். அந்த அரசியல் தீர்வானது சிங்கள பௌத்த மேலாதிக்கத்திலிருந்து விடுபட்டு நாங்கள் ஆளக்கூடிய ஒரு சுயாட்சி அதிகாரத்தை வழங்குவதாக இருக்க வேண்டும். அது எங்களை பொறுத்தவரையிலே ஒரு சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான ஒரு சமஷ்டி அரசியல் ஜாப்பின் ஊடாக அடையப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அப்போ அந்த இலக்கை நோக்கி நாங்கள் ஒன்று திரள வேண்டும். இந்த நடைபெறுகிற இந்த பொருளாதார நெருக்கடிகள் என்பது அது எங்களுக்கு அப்பால்பட்டு நடைபெறுகிற ஒரு விடயமாக இருக்கிறது. அப்போ இந்த காரணங்களை காட்டி எங்களுடைய தமிழ் தேசியம் சார்ந்த நிலப்பாடுகளை கைவிட பண்ணி சிங்களவர்களோடு கூடி கும்மாளம் அடித்து நாங்கள் கூக்குரல் போடுவதன் மூலம் எல்லாத்திலிருந்தும் விடுதலை பெற்று விடலாம் என்ற ஒரு ஏமாற்று வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்குள் நாங்கள் சிக்கப்படக்கூடாது. இந்த நேரத்திலே தான் தமிழர்கள் மிக தீவிரமாக ஒற்றுமையாக ஒரு அணியிலே நின்று எங்களுடைய அரசியல் தீர்வு எங்களுக்கு வேண்டும் என்பதையும், அந்த அரசியல் தீர்வு ஒற்றையாட்சியை நிராகரிக்கிறதாக இருக்க வேண்டும், ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்போமாக இருந்தால் அரசுக்கு ஏற்படக்கூடிய இந்த இவ்வாறான நெருக்கடிகள், பொருளாதார வீழ்ச்சிகள் இந்த இடத்துல தமிழர்களை அரவணைக்க வேண்டும் என்பதற்காகவேனும் தமிழர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிந்திக்கின்ற ஒரு இடத்துக்கு அவர்களை நாங்கள் கொண்டு வரக்கூடிய இருக்கும். மாறாக நாங்கள் போராட்டங்களை கைவிட்டு விட்டோம் என்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கு அது பலிசுவமாகிவிடும். இப்பொழுது இந்த நெருக்கடிகளில் தமிழர்கள் உரிமை கோரிக்கைகள் எல்லாத்தையும் கைவிட்டு விட்டு இளைஞர்கள் என்ற அடிப்படையிலே கூட்டாக சேர்ந்து நாட்டை முன்னேற்றுவதற்கு முன்வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் அந்த பாதையிலேயே கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்வார்கள். ஆகவே நாங்கள் அதில் மிக விழிப்பாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகளவில் ரீதியில் ஏற்பட்டிருக்கிற இந்த பொருளாதார நெருக்கடிகள் மத்தியில் நாங்கள் எங்களுடைய உரிமைக்கான குரல்களை உயர்த்த வேண்டும். உயர்த்துறதன் மூலமாக எங்களுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு
சூழலை வந்து நாங்கள் தோற்றுவிக்கலாம். இன்றும் கூட சமகால அரசியல் நிலைமைகள் தொடர்பாகவும் சர்வதேச உலக அரங்கில் நடைபெறக்கூடிய யுத்தம் அதனுடைய பாதிப்புகள் தொடர்பாகவும் பொருளாதார நெருக்கடியில் மக்கள் எவ்வாறு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள், கட்சி சார்ந்த விடயங்களையும் பல்வேறுபட்ட விடயங்களையும் நாங்கள் பேசியிருக்கிறோம். எனவே மற்றொரு காலைச்சக்கரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் நான் தயார். வணக்கம் நேர்களே.